எல்லாருக்கும் வணக்கம். என்ன இப்படி மேக்கப்போட ரெடி ஆகி உட்காந்துருக்கா? ஆனா மேக்கப் பண்றதெல்லாம் வீடியோ போடலன்னு பாப்பீங்க. இன்னைக்கு போடல. என்னோட மொபைல்ல வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால என்னால வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ அதனால எல்கே வந்து இப்போ கேமரா எடுப்போம்க்கா அப்படின்னு சொன்னனால அந்த ஐடியா வந்து மேக்கப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சொன்னான். அதனால மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எதுக்காக நான் இப்போ ரெடியா இருக்கேன் அப்படின்னா, தேவக்கோட்டை அபிராமியோட கச்சேரி இன்னைக்கு. கச்சேரிக்கு ப்ரோக்ராம் பண்ண போறோம். அதுக்காக தான் இப்போ நான் ரெடி ஆகி உட்காந்துருக்கேன் நானு. அடுத்து வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண போறோம். அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம் அதான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஜுவல்லரி செட் நான் ரொம்ப நாளா வச்சிருந்தேன் போடணும்னு. மீஷோல தான் ஆர்டர் போட்டேன். போடணும்னு நினைச்சிருந்தேன், போட முடியல. இன்னைக்குதான் இதுக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சு, அதனால இன்னைக்கு போட்டிருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, விஜய் சாந்தி இப்ப நான் லாஸ்டா மன உளைச்சல இப்படிதான் சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கமெண்ட் என்ன அப்படின்னா, விஜய் சாந்தி 6530 அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. விளாக் சூப்பர்டா, நானும் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன். வீடியோ பார்த்துக்கிட்டே என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு நாமளும் வெளியே போக வேணும், பிடிச்சதெல்லாம் சாப்பிட வேணும். மாமன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, சும்மா வெளியே போய் ஒரு ரவுண்டு பரமும் என் தங்க பித்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, நமக்கு மனசு சரியில்லைன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். அதனால நான் செஞ்சேன். அது உங்களுடைய விருப்பம். ரெண்டாவது வந்து சரவணன் கே, அவங்க நிறைய மெசேஜஸ் எனக்கு அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஐடியில இருந்து ஒரு வீடியோக்கு எப்படி ஒரு 5-6 கமெண்ட் போட்டுருவாங்க. அதை நான் பார்த்திருக்கேன். அடங்கி போவதற்கு அடிமை அல்ல இவள், ஆர்ப்பரிக்கும் அருவி, வாழ்த்துக்கள் பரமோ. அப்புறம் இன்னொரு கமெண்ட்டும் அவர் தான் போட்டிருக்காரு. திட்ட திட்ட திமிரி எழுவாள், எங்கள் திருமங்கலத்து தேவதை, வாழ்த்துக்கள் பரமும். இதெல்லாம் நாலாம் எழுதலைங்க, இதுல போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஜூலியட் சூப்பர் வீடியோ, யுவர் டோல்டு ஃப்ளவர் ஸ்டோரி ட்ரூ மை மாம் ஆல்வேஸ் தி ஸ்டோரி ஆஃப் ஃப்ளவர், ஐ எம் டிப்ரெஸ்ட், ஐ எம் கியரிங் சிங் அண்ட் பே பசங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் கடைசியில பூ வைக்கும் போது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு. அவங்க அம்மாவும் அவங்களுக்கு அதுதான் சொல்லுவாங்களாம். அப்புறம் அவங்க டிப்ரெஷனா இருக்கும்போது வந்து அவங்க டிப்ரெஷனா இருக்கும்போது வந்து பாட்டு கேட்பாங்களாம், பசில் கேம் விளையாடுவாங்களாம் அவங்க வந்து. அதாவது அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இப்ப நம்ம தலையில பூ வைக்கிறோம் இல்லையா, அந்த பூ உனக்கு கேட்கணும் அந்த ஸ்டோரி என்னடா. வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டேன். அந்த ஸ்டோரிய வந்து ரொம்ப பிடிக்கும். பூ வந்து இப்ப நம்ம தலையில நார்மலா பூ வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பூ ஒரு 10 நிமிஷம் வச்சிருப்போம். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அந்த பூ வாடாமலே இருக்கும். வாடாம தானே இருக்கு, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி அதை வந்து கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பூ நம்ம கழட்டினோடனே அது வந்து வாடி போயிடும். சோ அப்ப அந்த பூ சொல்லுமா நம்ம கிட்ட, நீ ஒரு பொண்ணு தானே, நான் பாட்டுக்கு செடியில இருந்தாலும் இருந்து நான் அங்கேயே வாடி இருந்திருப்பேன்ல, என்னை இப்படி புடுங்கிட்டு வந்து என்னை கட்டி உன் தலையில வச்சு என்னை முழுமையாக்காம என்னை இப்படி கழட்டி பாதிலே போட்டுட்டியே அப்படின்னு நம்மளை பார்த்து அந்த பூ கேட்குமா. சோ அதனால அந்த பூ வந்து வாடுற வரைக்கும் நம்ம தலையில தான் இருக்கணும், வாடினதுக்கு அப்புறம் தான் எடுத்து போடணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதை சொன்னேன் நான். அது வந்து நானல் காளிதாஸ் ராஜ் 5990 காளிதாஸ் ராஜ் அவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஆரவாரம் இல்லாத எளிமையான மற்றும் உங்கள் வெளிப்படையான வார்த்தைகளை கண்டு வணங்குகிறேன். கமெண்டர்ஸ்களுக்கு நிறைவான பதிலை வழங்குகின்றீர்கள், வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர்க. உங்க ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் கடவுள் என் கூட இருக்கிற மாதிரி, நன்றி. அப்புறம் சரவணன் கே, அவங்க ஏற்கனவே 2 கமெண்ட் போட்டிருக்காரா, இது 3வது கமெண்ட். பெண்ணே நீ ஒரு நிழல் தானே நிஜமென நினைத்தால் அது நினைப்பவனின் குணமே அன்றி, அது நினைப்பவனின் குற்றமே அன்றி நிழலின் குற்றம் அல்ல, வாழ்த்துக்கள் பரம். அதாவது என்னன்னா, இந்த நிழல் தான் உண்மை அப்படின்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அது அவனோட தப்பு, அது வந்து அந்த நிழலோட தப்பு கிடையாது. நிழல் வந்துருச்சா, எந்திரிச்சு பதில் சொல்லணுமே சொன்னேன் நானு. ஜலிதா அப்படின்னு உங்க நீங்க போடுற லிப்ஸ்டிக் என்ன பிராண்டு ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. நான் வந்து சாம்பர் பிராண்ட்ல இருந்து தான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன், நியூட் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பரும் சுகர் ரெண்டுமே இருக்கு நம்மகிட்ட. அந்த மாதிரி அப்புறம் இந்த ஜுடியோ இந்த மாதிரி ஷாப்புக்கெல்லாம் போனோம்னா அங்க நம்ம லிப்க்கு போட்டு பார்த்து சில லிப்ஸ்டிக் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நான். ஏற்கனவே ஒன்றா லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நான். இப்போ ரீசெண்டா நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ் வேணா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன் நான். சரவணன் கே, இது 4வது கமெண்ட். ஒளி வீசும் தங்க சிலை நீ, வாழ்த்துக்கள் பரமும். சரவணன் கே 5வது கமெண்ட்டா, சோகத்தை ஒருபோதும் நெஞ்சில் சுமக்காதே,
காகிதம் என கசக்கி எரிந்து விடு. வாழ்த்துக்கள் பரும். நன்றி. விஜய் சாந்தி 6530 இவங்க ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கு, ஒரு கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ஜூடியோ இது எந்த ஊர்டா? பெர்ஃப்யூம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இது எந்த ஊர்? ஜுடியோ வந்து எந்த ஊர்ல இருக்கு? உனக்கு பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும் போல. என்ன பரமும் செல்ல, நான் உன்னை அம்மா திருநெல்வேலியிலேருந்து. ஆமா அம்மா, எனக்கு பெர்ஃப்யூம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வாங்கி வச்சுக்கிறேன். அது கம்மி ப்ரைஸ்லேயே கிடைச்சா அதிகமாக வாங்கி வச்சுப்பேன், அந்த மாதிரி நான். அப்புறம் சூரிய பிரபா அவங்க வந்து களி செய்யற வீடியோ போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. களி செய்யற வீடியோ கண்டிப்பா போடுறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு டைம் போடுறேன். அரண் டெக்ஸ் சஞ்சீஸ் அவங்க 8990 அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, யுவர் ஆரி ஒர்க் பிளவுஸ் எங்க ஸ்டிச் பண்ணீங்க, அப்புறம் அது எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க. ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து நான் கோரிபாளையத்தில் ஸ்டிச் பண்ணுவேன். அது வந்து நம்ம கொடுக்குற டிசைனை பொறுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட், 1000லேருந்து இருக்கு. நம்ம கொடுக்குற டிசைனை பொறுத்து ரேட். நம்ம என்ன டிசைன் கொடுத்தாலும் உடனே போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கோரிப்பாளையத்தில் இருக்காங்க. காயத்ரி திவிக்ஷா 5997 சிஸ்டர், சுகர் பிரைமர் லாங் ஸ்டேயா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அக்கா. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுகர் பிரைமர் ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்து வந்து சங்கீதா அழகர் சாமி அவங்க வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க, பிரைமரை யூஸ் பண்ணுங்க. ஆலோவேரா ஜெல் ஓகே யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து சரண்யா PVN9NQ ஆரி பிளவுஸ் எங்க ஸ்டிச் பண்ணீங்க? கோரிபாளையம்ல ஸ்டிச் பண்ணேன் நான். அப்புறம் பரிமளா கோவிந்தசாமி சிஸ்டர், ஹார்ட் செயின் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது. அது எங்க ஜிங்கிலி வந்து அத்து பிடிச்ச ஹார்ட் செயின். ஸோ புதுசுதான் நான் வாங்கணும். KPLG vlog அவங்க வந்து கோட்டையம்பட்டி ப்ரோக்ராம் போடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்க. சாரி, நாங்க வீடியோ எடுக்கலைங்க, ட்ரை பண்றேன். பிரியா விநாயகம் ஐப்ரோ பென்சில் பிராண்ட் லிப்ரோ பென்சில் போடுங்க. பேரட் லிப்ரோ பென்சில் எனக்கு நீங்க என்ன கமெண்ட் எழுதிருக்கீங்கன்னு புரியல. அடுத்து இந்த வீடியோல இந்த கமெண்ட் எனக்கு தெளிவா சொல்லுங்க, எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் அருணாச்சலம் பரமும் நாங்க அருப்புக்கோட்டைக்கு போறோம் ட்ரெயின்ல. போயிட்டு வாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம ஊர் தான் அருப்புக்கோட்டை. டி சத்யராஜ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது உடம்புக்கு நல்லது, என்ன பிடிக்கும்? டிப்ரெஷனா? நான் என்ன அதுல எதுவும் சாப்பிட்டுருக்கேன் நான் அந்த வீடியோல? பாப்கார்ன் தானே சாப்பிட்டேன், வேற ஒன்றும் சாப்பிடலையே நான் ஒண்ணு. சரி ஓகே. களி நல்லதுன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், காலை டிஃபன் களி சாப்பிட்டேன். ஓகே. வேல் ஜெய் செந்தில் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அப்பா அம்மா ஐயா சுவாமிகள் எல்லா அம்மா அப்பா எல்லாரும் துணை வணக்கம். பரமும் எனக்கு மனசே சரியில்லை. ஒரு வாரமா உன்னோட ஐடி எதுவென்று எங்களுக்கு தெரியவில்லை. நிறைய ஐடி இருக்கிறது, எதுவுமே தெரியவில்லை. உங்ககிட்ட பேசுறது உன்னை வந்து சேர வேற யாருக்கோ போகக்கூடாது. 4 வருஷமா உன்னோட ரசிகர் நாங்க. நீ வந்து திடீர்னு எங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா எங்க மனசு நொந்து நூலாகி விடும். உன்னோட ஐடி எதுன்னு கரெக்டா சொல்லுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஜெய் சக்திவேல். குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அம்மாவை கேட்டதா சொல்லுங்கள். லவ் யூ டீச்சர் பட்டாம்பூச்சி. அதாவது என்னோட ஐடி வந்து 250K ஃபாலோவர்ஸ் இருக்குங்க. அதுதாங்க என்னோட ஐடி. பட்டாம்பூச்சி சேனல்ல 250K ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் என்னோட ஐடி. பட்டாம்பூச்சி பரமேஸ்வரி யூடியூப் சேனல்னு போட்டீங்கன்னா வந்துடும். நான் ப்ளூ கலர் செல்ல கட்டி இப்படி உட்காந்துருப்பேன். அதுதான். இந்த மாதிரி இன்ஸ்டால ப்ளூடிக் இருக்கும். என்னோட ஐடியில மட்டும்தான் ப்ளூடிக் இருக்கும், வேற எந்த ஐடியிலையும் ப்ளூடிக் இருக்காது. ஸோ ப்ளூடிக் இருக்கிற இன்ஸ்டா ஐடி தான் என்னோட ஐடி. லக்ஷ்மி பிரியா அம்மு தான் என்னுடைய ஐடி. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு என்னோட ஐடி இன்னும் தெரியவே இல்லை. அப்புறம் வந்து சதம் பெனாசிர் மிஸ் யூ அக்கா, உங்க வீடியோ சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சரவணன் கே இதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட், நல்லதே பேசு, நல்லதே நினை, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள் கண்டிப்பா. அடுத்து 2வது மெசேஜ், புதியதாய் சிறகுகள், புதிய வானம், புதிய பூமி, புதிய உலகம் எல்லாம் உனக்கானது. பறந்து போ இந்த இலக்கை நோக்கி. வாழ்த்துக்கள் பரமு, நன்றி. அப்புறம் சரவணக்கே, உனது பாதை, உனது பயணம், உனது பார்வை இலக்கை நோக்கி இருக்கட்டும். இடையில் எவன் தடுத்தாலும் நிற்காதே, தயக்கமின்றி ஓடு அந்த நதியை போல். வாழ்த்துக்கள் பரமு, நன்றி. இன்னொரு கமெண்ட், பூமலை பொழியுது பெண்ணே உந்தன் புன்னகையில். அதே சரவணன் இன்னொரு கமெண்ட்,
தேசம் போற்றும் தேவதை நீ, வாழ்த்துக்கள். எத்தனை கமெண்ட் சரவணன். அப்புறம் ரோபர்ட் 20 V7G, அக்கா நான் உங்க முருகலட்சுமி அன்னதானம் சிறப்பா நடந்துச்சா அக்கா, வாழ்த்துக்கள். அன்னதானம் சூப்பரா நடந்துச்சு, அழகர் நாங்க நல்லா பார்த்தோம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து பரம்பு தம்பி மணி அவன் சூப்பர் அக்கா, தேங்க்யூடா. அப்புறம் ரியாக்சலின், நாங்க உங்களை பார்த்தோம், நல்லா ஆடினீங்க, உங்க ஹெல்ப் மைண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இன்னைக்கு கமெண்ட் இவ்வளவுதான் நான் படிக்க முடிஞ்சது. அடுத்து நம்ம ப்ரோக்ராம் போறதுனால டைம் இல்லாதனால படிக்க முடியல. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. அடுத்து ப்ரோக்ராம் நல்ல முடியாது ரெண்டுமே வா.
மழை வந்ததுனால மேக்கப் ரிமூவ் பண்ணுற வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ப்ளாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.